என்ன பண்றதுன்னே தெரியலையா? இவன் வராதுன்ட்டான், கையில வர காசு இல்லையா? டே சும்மா நான் சோகமாகறா. வாடா போயிட்டு மறுப்பாயா, எங்கேயும் போலியா? அது யார கேக்குறேன். அந்த ராஷ்மிக்கு அங்க அப்பா வந்து செம்ம திட்டான்டா. ஒன்னும் நம்பினீங்கடா இதா? சரி அப்புறம் என்ன தான் ஆச்சு? அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எங்க அப்பா ஆச்சு ராஷ்மிகா விட்டான். சரி 10,000 ரூபாய் குத்தியா கேட் வாங்கிட்டியா? அதான் ராஷ்மிகா வாங்கி போயிடுச்சா? என்ன இவனுங்க எல்லாம் என்ன சொல்றானுங்க? டேய் ரவிதாச்சு நான் போய் வாங்கிக்கிறா. அவன் வச்சுங்க போனான். ராஷ்மிகா குத்துதெல்லாம் அவன் தான் வச்சுங்கிறான். போய் உங்க அப்பா கூட்டிட்டு போய் சண்டை வை. ஓஹோ, அவன் தான் வச்சுங்கிறானா? ஆமா, போய் அவங்க கிட்ட இருந்து எல்லா காசும் வாங்கு. நான் பாத்துக்கிறேன். அவனை என்னடா ஏமாத்துற ரவியா? இதான் அவனை எல்லாருக்கிட்டையும் கோத்து விடுறான். ராஷ்மிகான்னு ஆசை வார்த்தை காட்டி நீ ஏமாத்திட்டானுங்க. உன்னோத்தோறான். பெருசா இங்க வா. போடா டுபா கூறுங்களா, நீ அவனை சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கடா. யோ இங்க வாயா, நான் ஏமாத்துறத பாத்தியா நீ? உன் கூட இருந்தானே அவன் தான் இருந்தான். அவன் இருந்தால நான் இல்ல, அப்ப அவன் தானே ஏமாத்திக்கிறான். ராஷ்மிகா இருந்துச்சே. யோ இன்னும் ராஷ்மிகான்னு சொல்லாதியா, பாவையா அந்த பொண்ணு. எப்பா அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லுப்பா, நைஸா பேசிக்கிறான், கொண்டு போயிடுறேன்பா. கூட்டின்னு போயிடுறியா? கூட்டின்னு போய்யா. நான் தாலி கட்டி கல்யாணம் படிக்கிறேன். எத்தனை பேர் தான் எனக்கு தாலி கட்டுவானுங்க தெரியலையா? டேய் அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? அந்த பொண்ணுக்கு வாட்சி மோதிரம் பணம் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுவும் சிரிச்சுக்கிட்டு தானே வாங்கிச்சு. சீரிய சொன்ன மூதை எல்லாத்தையும் வாங்கி அவன் போட்டுக்கலாம். சொல்லுப்பா, நியாயத்தை சொல்லு. நியாயம் அநியாயம் எல்லாமே அவன் பண்ணுது, அவங்கிட்ட போய் கேளு. யாரு அந்த ஒல்லியா இருந்தானே பரட்ட தலையை போட்டு அவனா? அவனே தான். நீ குடுத்தது எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட ஏமாத்தி அவன் வச்சுன்னுக்குறான். அப்போ நான் கொடுத்தது எல்லாமே ராஷ்மிகாட்ட போலையா? போவே இல்ல, பாவம் அந்த பொண்ணை ஏமாத்திட்டான், அதனால தான் போயிடுச்சு. ஐயோ, நான் ராஷ்மிகாக்கு தானே நான் எல்லாமே செஞ்சேன். ஆனா இல்லன்னு சொல்ல, ஆனா பிரோஜனம் இல்லையா? அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறான். அவன் எங்க இருக்கிறான்? அவன் போ, எங்க காசு குத்தி அங்கதான் இருப்பான். என்ன வந்து கேட்டுனுக்குறா? ரொம்ப நன்றி தம்பி, நான் அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறான். அவனை கீசிட்டு வாரு இவரு. எப்படியோ 2வது ஆளையும் கோத்து விட்டாச்சு. தல நம்மளே ஊர் ஃபுல்லா தேடுங்கிறோம். அந்த பொண்ணு எப்படி இருக்கான்? அழகுன அழகு, ஊர்பட்ட அழகு, அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குமா? எந்த மாதிரியா? அட ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னான்டா. சரியா? இது நான் இதை பிஞ்சு கண்ணான்னு எழுதினுக்கிறா. இது தெரியலடா, பிராண்டு. பிராண்டு. சரி வா, எங்குன்னு தெரியலாம். ஆஹா, பிஞ்சுக்கண்ண வரான். ஏய் பிஞ்சுக்கண்ணா, என்னப்பா ராஷ்மிகாவை பாத்தியா? இங்க பார், உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்லு, என்ன விஷயம்? ராஷ்மிகாவை ரவி ஏமாத்திட்டான், தெரியுமா உனக்கு? ரவி ஏமாத்திட்டானா? பாண்டிக்கு என்ன குத்துட்டானா? கரும்பு பேசுறானு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ராஷ்மிகாவை கட்டிக்கிறேன். என்னடா துப்புற? குழந்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் ராஷ்மிகா கட்டிக்கிறேன்ட்டு என்ன மானம் கட்டுவீங்க? ரொம்ப நல்ல பொண்ணுடா ராஷ்மிகா, அதனால்தான். யோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீ பாட்டு ஏதாவது பேசுங்க இருக்காதா? நீ நான் ஏமாத்திட்டான்னு சொன்னியே. ஏமாத்தினா நீ குத்த போனாலும் ரவி சுட்டினா ராஷ்மிகாக்கு எதுவுமே கொடுக்கல. ஐயோ, இவ்வளவு பிராணம் பண்ணிட்டான். ஆமா பாவம், அந்த பொண்ணு 10 பைசா கொடுக்கலமே. ரவி, நீ தள்ளி கேட்க வேண்டியதானே? என்னதான் எல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு மூஞ்சில முக்காதுன்னு தெரிஞ்சுட்டானே. இன்னும் கெட்டுட்டானே, அவனை சும்மா விட்ட. இதை கோத்து விட்டுனுக்குண்ணா, அவன் பண்ணலாம் எனக்கு வேணாப்பா. அவன் என்ன பண்றான் பார், கண்ணா பிஞ்சி கண்ணா. 3வது ஆளையும் மாட்டி விட்டாச்சு, அவன் கதை அவ்வளவுதான். சுமு கிட்ட எப்படி பேசலாம்? பேசுவானா நான் தெரியலையே. இவ்வளவு வேலை பண்ணிக்கிறாரா அவரு? ரவி, ஏமாத்துறியா? என்ன ஸ்ட்ரைட்டா வந்து கத்துறா, பானா காத்தடி வாயா. ஏம்பா உங்களதான் நான் ஏமாத்திட்டேன். 10,000 கொடுத்தானே அந்த ராஷ்மிகா கொடுக்காம எல்லாத்தையும் நீ சுட்டீங்க. இரு நான் சுட்டின்னு யார் சொல்லுது உனக்கு? டேய் எனக்கு எல்லாம் தெரியும்டா. டேய் பப்ளிக்க முட்டை முடிஞ்சிய ஒழுங்கா சொல்லு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், இன்னும் என் பையனை மிரட்டியா? ஒழுங்கா காய்ச்ச கூட. இங்க பாரு, எல்லாத்தையும் அந்த ராஷ்மிகா வாங்கி போயிடுச்சு, ஒழுங்கா போயிடுங்க. நாங்க என்ன காதுல பூவா சுத்தின்னு இருக்கேன், கூப்பிடுற அந்த ராஷ்மிகாவை, அது சொல்லிட்டோம், நாங்க போறோம். என்ன இவனுங்க வம்பு பண்றானுங்க? மோசக்காரா பிராடு, என் வாழ்க்கையை ஏமாத்திட்டேடா. யார சொல்ற நீ? யாரப்பா சொல்ற நீ? உண்மைதான்டா, அந்த ராஷ்மிகா பொண்ணு என் மேல எவ்வளவு ஆசையா இருந்தது. ஏய் நான் ஏன் ஊமலா செஞ்சேன்றா? நிறுத்துறா, பணம் கொடுத்தவன், மோதிரம் கொடுத்தவன், வாட்சி கொடுத்தவன் நான்டா. அப்ப நாங்க எதுவும் கொடுக்கலையா? 10,000 ரூபாய் தந்து கொடுத்துக்கிறோம், சொல்லியா? உங்ககிட்ட என்ன பேச்சு சொல்றான் பண்ற தலையா? கரெக்டா தலையாவா? ஏய் அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ, எல்லாத்தையும் அந்த ராஷ்மிகா கிட்ட போய் கேளுங்க. பாவம், அந்த ராஷ்மிகா பொண்ணை ஏமாத்திரியடா, அது எங்க சொல்லும்? கரெக்ட், அந்த ராஷ்மிகா ஏமாத்திட்டே நீ. டார்கெட் பண்றானுங்க. மோசக்காரா, ஒழுங்கா என் வாட்சி பணம் மோதிரம் எல்லாத்தையும் கொடு. யோ அதெல்லாம் அந்த ராஷ்மிகா வாங்கி போயிடுச்சியா, ஒழுங்கா போயிடு. மோசக்காரா எல்லாத்தையும் ஏமாத்துற மோசக்காரா.
என்ன பிஞ்சுக்கானு கத்தின்னு வரான்? நோ பிஞ்சுக்கானா நான் மோசக்காரன்றா. எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. என்ன விஷயம் தெரிஞ்சிச்சா? ராஷ்மிகா கிட்ட பணத்தை கொடுக்காது ஏமாத்திக்கிற. கரெக்ட். அதனாலதான் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. டேய் குலாப் ஜாமுன் மண்டியா, ராஷ்மிகா எனக்குடா. அப்ப நானே நீ என்ன பண்ண போற? சின்ன பையன். யோ பெருசா ராஸ்மிகா என்ன தாசை பச்சு புரிஞ்சுக்கோ. ஏய் முட்டாள் பசங்களா, ராஸ்மியை கொண்டு வந்து நிக்க வச்சா என்னதான் முத்தம் கொடுக்கும்? முத்தம் கொடுக்குமா? யாருக்குடா கொடுக்கா? எனக்கு தாடா கொடுக்கா. டேய் மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணவன் தாண்டா, எனக்கு தாண்டா கொடுக்கும். அறவே கடுமண்டையா மண்டைய பார்த்தா அறவே காடு மாட்டியான்னு சொல்றேன். சாரி, தப்பா சொல்லிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும் பிஞ்சு கண்ணா. முழுவே காடு மண்டையான்னு சொல்றது பயில அறவே காடு மண்டையான்னு சொல்லிட்டேன். என்ன முழுமையா காடு மாட்டியா சொல்லிட்டேன். இருங்க அப்படி எங்கன்னா போய் சண்டை போடுங்க. எங்க வீட்டு வாசல் நின்று சண்டை போடாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாடா. ஒழுங்கா காசை கொடுத்துரு. ஒழுங்கா காசு கொடுறா. ஒழுங்கா கொடுறா. ஐயோ எல்லாரும் வந்து கேக்குறானுங்களா, எப்படி தப்பிக்கிறது? சரி சாயங்காலமா வாங்க, ராஷ்மிகாவை வர வைக்கிறேன். கரெக்ட். ராஷ்மிகா கிட்ட பேசிக்கிறோம். நான் ராஷ்மிகாட்ட பேசிட்டு சாயங்காலம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சாயங்காலம் கண்டு ராஷ்மிகா வரல, இவர் மண்டிய பொழுந்துருவேன். மண்டிய பொழுக்கிறேன்ற உன் மண்டை தான் வயவயன்னு இருக்கு, அதனால தான் சொன்னேன். அப்படியா? சரி வாங்க போலாம். வாடா. இவ்வளவு விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் தான்டா சொன்னேன் துரோகியா. நாடா பாக்குற என்னை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்ச? எனக்கு ஒரு 10 பைசா குத்தியா? மாப்பிள்ள நீ தப்பா புரிஞ்சுனுக்குற. இதெல்லாம் எங்க அப்பா பண்ண சுழிச்சு. நாடா வெங்காயம் சுழிச்சியா? நீ தாண்டா நைட் என்ன வீட்டு விட்டு போடான்னு. ஆமாண்டா மாப்பிள்ள, நான் தான் சொன்னேன். அவனுக்கு குடுகுடுப்புக்காரன் யாரு தெரியுமா? எங்க பெரியாவை கூட்டின்னு போன கருவட்டுக்காரன். கரோட்டுக்காரனா? நாடா சொல்ற? எங்க அப்பனுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இருக்குது. இந்த ஆளை வேஷ போட வச்சு நம்மள பிரிச்சுட்டான். இருந்தாலும் நீ என்ன அனுப்பிச்சு விட்டுல, நீ துரோகி தானே. அப்பல சாரிடா, தப்பா நினைச்சுக்காதடா. காசு தானடா அப்படியே இருக்குதுடா பாக்கெட்ல. அப்படியே சொல்ற? சரி நானும் சாரி சொல்லிடுறேன். எதுக்கு? இப்ப வந்து உன்னை திட்டினு இருந்தானுங்களே, அவனுங்களாம் நான் தான் கோத்து விட்டேன். டேய் என்னடா இப்படி பண்ணி விட்டா? சரி விடு, அதான் சமாளிச்சிடலாம். ஆனா மாப்பிள்ள ரொம்ப கஷ்டமாயி போச்சுடா. வா உட்காரலாம் வா. உனக்கு கஷ்டமா தானே ஆயிடுச்சு. ஆவாத பின்ன அநியாயத்துக்கு தத்தி விட்டேடா. மாப்பிள்ள எங்க அப்பா வரான்டா. இப்ப என்ன பண்ண போறான் அவனா? கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். பெரியம்மா காய்ச்சல அந்த கருவாட்டுக்கார மாதிரி அள்ள மாட்டிக்கலாம். எங்க போச்சுன்னு தெரியலையா? நான் போன் அடிக்குதேன். ஹலோ தங்கச்சி மகனே, பெரியம்மா பேசுறேன்டா. பெரியம்மா வந்தனா உனக்கு காது மேலே வைப்பேன். உன்னால அந்த கருவாட்டுக்கார மாதிரி அள்ள அடிச்சு முட்டான். என்னடா சொல்ற? கரோட்டுக்கார மாமா அலையில அடிச்சு போயிட்டாரா? ஆமாம் பெரியம்மா, நீ தானே பீச்சில் இருக்கிற வா அண்ணா. எந்த பீச்சுக்கிட்ட வந்த? நானும் காத்துக்கின்னு இருக்கிறேன், நீ வரவே இல்லையே. மெரினா பீச்சுக்கு தான் வந்தான். நீ அந்த பீச்சில் இருந்தா? அட பாவி, நான் கோவளம் பீச்சில் குமார் கூட குத்தாட்டம் போட்டிருந்தேன்டா. இவன் யாருன்னு தெரியல. குமார் கைவியா ஒழுங்கா சொல்ல மாட்டியா கோவலம் பீச்சுன்னா? சரி சரி அதெல்லாம் உர்ற. பக்கத்துல முட்டுக்காடு இருக்குதுல்ல? ஆமா, கோவலம் பக்கத்துல முட்டுக்காடு இருக்குது. அங்க என்ன பண்ணிக்கிறா? அங்க முட்டை பப்ஸ் போடுற முத்து கூட போட்டிங் போயின்னுக்குறேன்டா. அடி சுருங்கி போன மூஞ்சி பெரியம்மா. இப்ப முத்து தேவையா உனக்கு? அதெல்லாம் உர்ற. முட்டுக்காடு வந்தேன்னு வச்சுக்கோ, உடனே என்ன பாக்கலாம்டா. சரி வர மையி. இந்த கேள்வி காட்ட காசு கொடுத்துக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது பாரு. மாப்பிள்ள சோக்கா பேசிட்டா. கம்முன்னு இரு, நீ ஃபுல்லா திரிட்டோம். மாப்பிள்ள அந்த காசு வச்சு என்ன பண்றது? எதனா வாங்கி தோணலாம்டா. சரி வா போலாம்.